இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க முருகன் போஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிள் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் காலேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஏஐ பிளெண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் வந்து முருகன் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி வந்து நான் வந்து ஒன்று செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிளெண்ட் இருக்கும். பிளெண்ட் வந்து ஒரு ஜூமில் இருக்க மாதிரி நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பிக்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எடிட்டிவ் ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல் பேக்ரவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டில் வந்து டூல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் கிராப்பில் போயிட்டு நான் வந்து போஸ்ட் அப்படின்றத வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷனை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு முருகன் இமேஜ் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் இம்போர்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல்லாக வந்து நான் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபுல் ஆர்ட் மாதிரி வந்து நான் செட் பண்ணிவிட்டு ரிமூவ் பிரிட்ஜின்னு இருக்கும், பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எரேஸ் ஆப்ஷன் இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணி நான் வந்து சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் கீழே மட்டும் எரேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கீங்களா அந்த முருகன் இமேஜ் வந்து அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து நம்ம -100 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கிளாரிட்டி மட்டும் ஒரு 26 இந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் ரெட் லைட் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு இது வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் மோடில் கொடுத்துட்டு அதை வந்து பேக்கில் கொண்டு போயிட்டு இப்போ வந்து இது கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் செட் பண்ணிவிட்டு ஒரு 58 இந்த ரேஞ்சு, கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 15 இந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதில் போய்ட்டு HDR1 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அன்சாருக்கு மட்டும் ஒரு 7 இந்த ரேஞ்சுக்கு வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஷேடோ அப்படின்றது வந்து நான் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து இதே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குமோ அதை வந்து நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்க மாதிரி நான் வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இதில் தந்த இமேஜ் இருக்கும், அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிளண்ட் மோட் இருக்கும், பிளண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு போகிறேன். இந்த லைட் கிட்டிங்களா அதுக்கு அடுத்த லேயராக வந்து நான் கொண்டு போயிட்டு இதை வந்து கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து நான் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன். எல்லாமே பண்ணிவிட்டு லாஸ்ட்டு டிக் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். சேவ் ஆப்ஷன் இருக்கும் மேலே அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன்.